எங்கள் புஜ்ஜி பாருங்கள், என்னோட ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வாக்கிங் வந்துடுவாங்க. இங்கே போகிறோன்னா கடன்னு அப்படியே நடந்து முன்னாடி வந்துக்கிட்டு முன்னாடி போவாங்க. குளிப்பாட்டி வாரம் ஒரு புறம் தான் குளிப்பாட்டி விடணும். அதை எல்லாம் மண்ணில் அப்படியே செம்மந்தரையில் பரண்ட அழுக்காருது, பராமரிக்க முடியலை. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம புஜ்ஜியை குளிப்பாட்டி விடணும். கரெக்டாக நம்மளை பார்த்து வந்துடும். போனோன்னா அடகடன்னு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். ஆமாம், பாசம்ன்றதுங்க நாய்கள்லாம் நன்றி உள்ள ஜீவன்களுங்க. உண்மையிலே இப்படித்தான் பிள்ளைங்க பூனை வளர்க்குறது, நாய் வளர்க்குறதுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு தாங்க அந்த புஜ்ஜியை காப்பாற்றி கொண்டு வந்ததில் பெரிய விஷயங்க. ரொம்ப உட முடியாமல் இருந்துச்சு. அதை மாத்திரம் அதெல்லாம் வாங்கி செட் பண்ணி ரெடி பண்ணி ஆளை எங்கள் புஜ்ஜியை அப்படியே நடக்க வச்சிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், அவங்க ஆட்டுக்குன்னு வாக்கிங் போப்போ முன்னாடி போயிட்டே இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நாய் வளர்க்குறது, இந்த பூனை வளர்க்குன்னு பிடிக்கும். என்னோடய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் சரவணன் இருக்கார். அந்த சரவணன் சாரோட பையன் எங்கள் வீட்டில் வீடியோ காலில் நடதில் அந்த புஜ்ஜி பூனை இதெல்லாம் வீடியோவில் போடும்போது பார்த்துட்டு கேட்பான், ஏவோ சார் இவர் ஏவோ சார்னு சொல்லுவார். அவனை ஏவோ சார் புய்ய எனக்கு தாரீங்களா, எடுத்துகிட்டு வரீங்களா புய்ய? 2 புய்ய இருக்குது, 2 புய்யும் தாரீங்களா? ஒரு புய்யை தாங்க ஒரு புய்யை நான் சொன்னேன் புய்யை காய்ச்சி போச்சு. ஏன்னா 2 பூனையும் இங்கேருந்து அதை கொண்டு போக முடியாது, வேறு பூனை வந்தால் தான் கொடுக்க முடியும். இங்கே ரொம்ப அப்போ தான் வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு அந்த 2 பூனைகளும். அதனால் 2 ஜோடி ஆயிடுச்சு, பிரித்து கொண்டு போக முடியாது. உடனே ஐடியா பண்ணுறேன், பசங்களை எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணா புய்ய காய்ச்சி போச்சு, காய்ச்சி போச்சா காமிங்க, எங்கே காய்ச்சிச்சு, கடிச்சு போச்சா காமிங்க. காய்ச்சி புண்ணாயிடுச்சு. அவர் மாதிரியே பேச ஆரம்பித்தேன். பொண்ணா காலில் புண்ணாச்சு பொண்ணா. அப்போ புய்ய வேணாம் முயல்குட்டி வரணும். எங்கள் பையனை வளர்த்தாங்க, முயலை காமிச்சாங்க, முயல் அப்படின்னு சொல்லார். இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் உடனே கடிச்சிருச்சுன்னா மறந்துடுதுங்க. அப்படி அதனால் இந்த வளர்ப்பு பிராணிகள்லாம் நம்மளை சைகைகளை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பயணிக்கக்கூடிய விஷயங்கள். நல்லா சந்தோஷமாக அது நம்மளோட ஓடி ஆடி வரும் பாருங்கள். நான் பாருங்கள் எவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் இருக்கும். வாக்கிங் போனாலும் 2 கிலோமீட்டர் அந்த எங்கள் பூச்சி வந்துடும் கூட. பாருங்கள் அப்படியே வந்துடும் ரிலாக்ஸாக. நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு சமாளித்து பூயை வாங்கி தரேன், இன்னொரு பூயை வாங்கி நல்ல பூனைங்கிட்ட வந்தால் அவர் கொண்டு கொடுக்கணும். பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். திடீர்னு அவரோட ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அப்பா ஏவோ சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, பண்ணி பூயை கொண்டுட்டு வரீங்களா, எங்கள் பூயை காமிங்க அப்படின்னு சொல்லுவார். பூயை காய்ச்சி பிடிச்சி போகிறோம், பூயை காய்ச்சி பிடிச்சா அப்போ பூனை வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரமோகன். தேங்க்ஸ்.